அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போற செய்தி, ஹரியானா மாநிலம் குருகிராம் அப்படிங்கிற ஊர்ல ரீல்ஸ் போட்டதுக்காக தந்தை தன் பெற்ற மகளை சுட்டு கொன்றார். என்ன நடந்தது, எதற்காக தன் மகளை சுட்டு கொல்லணும், வாங்க இந்த பதிவில் பார்ப்போம். எதிர்காலத்தில் சானியா மிர்சா மாதிரி டென்னிஸ்ல பெரிய ஸ்டார் ஆகணும்னு கனவுகளோடு இருந்தவங்க ராதிகா யாதவ். 25 வயதானவங்க. ஹரியானாவை பூர்வீகமாக கொண்டவங்க ராதிகா. ஹரியானாவில் பல விளையாட்டு வீரர்கள் உருவான ஊர். ராதிகா நேஷனல் லெவல் டென்னிஸ் பிளேயர். ஹரியானாவில் டென்னிஸில் 5வது பொசிஷனில் இருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவலில் 113வது இடம். நல்ல வசதியான குடும்பம், பணத்துக்கு பஞ்சம் இல்லாத குடும்பம். ராதிகாவோட நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாரும் அடுத்த சானியா மிர்சா, வீனா வில்லியம்ஸ், செரினா வில்லியம்ஸ் மாதிரி உலக புகழடைய போற பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது விதி வேற மாதிரி விளையாடுது. இவங்களுக்கு கை ஷோல்டர்ல இன்ஜுரி ஆகி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுது. டென்னிஸ்க்கு ஷோல்டர் ரொம்ப முக்கியம். டாக்டர் செக் பண்ணிட்டு இவங்களை டென்னிஸ் ஆட முடியாது, அப்படியே ஆடினாலும் பழைய மாதிரி ஃபார்ம்ல ஆட்டத்தில் ஸ்பீடு இருக்காதுன்னு சொல்ல, ராதிகாவும் எவ்வளவோ பயிற்சி எடுத்து பார்த்துருக்காங்க, முடியல. இன்ஜுரி ஓவராக அகாடமி கோச் இவங்களை வேணாம், உடம்பை பார்த்துக்கன்னு அட்வைஸ் பண்ண இவங்களாலையும் பழைய மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. சரி, ஓகேன்னு ஏற்றிக்கிட்டு டென்னிஸ் விளையாடுறத விட்டுட்டாங்க. ஆனாலும் மனசில் ஒரு ஃபயர் இருக்கும் இல்லையா, ஏதாவது பண்ணணும்னு யோசித்து ஒரு டென்னிஸ் அகாடமி உருவாக்குறாங்க. அவங்க ஏரியாவில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு டென்னிஸ் விளையாட கற்றுக் கொடுக்குறாங்க. அகாடமி நல்லா டெவலப் ஆகுது. இவங்களுக்கு மற்ற நேரம் நாம் ஏன் சும்மா இருக்கணும்னு சோசியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாற ஆரம்பிச்சிருக்காங்க. சோசியல் மீடியாவில் இருக்கிற ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. நல்ல ரீல்ஸ் போக ஆரம்பிக்குது. இந்த நிலையில் ராதிகாவோட அப்பா தீபக் யாதவ் நேராக வீட்டுக்கு வராரு. பொண்ணு கூட ஏதோ விவாதம் பண்ணுறாரு. முடிவில் துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டாரு. 3 புல்லட் ராதிகாவோட உடம்புல சுட்டிருக்காரு. அடப்பாவி, யாராவது பெற்று 25 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து இப்படி செய்வாங்களா? துப்பாக்கியால் சுடப்படுவதற்கு முன்பு ராதிகா வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாள், அதுக்காக அம்மாவுக்கு நம்ம கையால் சமைச்சு கொடுப்போம்னு கிச்சனுக்கு போக அதுக்குள்ள தீபக் யாதவ் வந்து சுட்டு கொண்டுட்டாரு. சத்தம் கேட்ட உடனே ராதிகாவோட அம்மா வந்து பார்த்துருக்காங்க. மகள் ரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கா. புருஷன் துப்பாக்கியும் கையுமா. அவங்களுக்கு மயக்கமே வந்துட்டு. அதுக்கப்புறம் ராதிகாவோட உடம்பு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அவங்க உயிர் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து போலீஸுக்கு தகவல் கொடுக்க, போலீஸ் வந்து விசாரணை செய்யும்போது தீபக் யாதவ் உண்மையை ஒத்துக்கொண்டார். ரீல்ஸ் போட்டது எனக்கு பிடிக்கல, எவ்வளோ சொன்னேன் கேட்கல, அதான் சுட்டு கொண்டுட்டேன்னு சொல்லியிருக்கார். தீபக் யாதவை கைது செய்து துப்பாக்கியும் கைப்பற்றியுள்ளது ஹரியானா போலீஸ். இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லணும். இந்தியாவிலே பெஸ்ட் போலீஸ் ஹரியானா போலீஸ் தான். நேர்மையான உண்மையான போலீஸும் ஹரியானா போலீஸ் தான். லஞ்சம் வாங்காத போலீஸும் ஹரியானாவில் இருக்காங்க. அந்த ஊரில் 100க்கு ஃபோன் அடித்தா 10 நிமிஷத்தில் ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்துடும். இந்த சம்பவம் நடந்த குருகிராம் டெல்லியின் புறநகர் பகுதி. அந்த குருகிராமில் ஸ்டேஷனுக்கு நான் ஒரு முறை போயிருந்தேன். ஒரு ஆக்சிடென்ட் கேஸு. எங்கிட்ட ₹1 கூட காசு வாங்கலை. அவங்க காசில் எனக்கு டீ வாங்கி கொடுத்தாங்க. சேஃப்டியாக மதராஸுக்கு போயிட்டு அனுப்பி வச்சாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இது இந்தியாவில் தான் இந்த ஸ்டேஷன் இருக்கான்னு. அப்படிப்பட்ட போலீஸு சும்மா விடுவாங்களா? இந்த கேஸை விசாரிக்கும் போது ஒவ்வொரு உண்மையாக வெளியில் வருது. இந்த தீபக் யாதவோட நண்பர்களோ ஊர்க்காரங்களோ கிண்டல் பண்ணியிருக்காங்க. உன் பொண்ணு தப்பான வழியில் சம்பாதிக்கிறா, ரீல்ஸ் போடுறா, டான்ஸ் ஆடுறா, ரொமான்ஸ் பாட்டெல்லாம் போடுறா அப்படின்னு. ஹரியானாவில் இந்த கஞ்சா குடிக்கி நிறைய இருப்பாங்க. 4-5 பேர் ஒரு குத்து விளக்கு மாதிரி ஒரு பைப்பை வச்சு சுற்றி ரவுண்டு கட்டி இழுப்பாங்க. அது ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி அவங்களுக்கு. அப்படி கஞ்சா இழுத்துக்கிட்டு தீபக் யாதவை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்க. இவரும் தீர விசாரிக்காம பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லாமல் அவசரப்பட்டு இப்படி ஆயிட்டு. வெளியிலேருந்து யாரும் நம்ம குடும்பத்தை பற்றி சொன்னால் அதை அப்படியே நம்பக்கூடாது. தீர விசாரிக்கணும் என்ன உண்மையிலே நடந்தது அப்படின்னு. எத்தனையோ வழிகள் இருக்கு. இந்த ஆள் அவசரப்பட்டு பொண்ணையும் சுட்டு கொண்டு அந்த ஆளும் ஜெயிலுக்கு போயிட்டான்.
கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்ங்கிறதே அந்த ஆளுக்கு தெரியல. இந்த பதிவை கேட்குற நீங்களும் இந்த மாதிரி யாரும் அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.